ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மை இரக்கமாயிருந்து நம்மை இந்த நாளிலே காத்தபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். அவருடைய நாமமும் அவருடைய வல்லமையும் அதிசயமானவைகள். ஆமென். அல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன்.
கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. அம்மா கட்டில் இருக்க உள்ள வீட்டுக்குள்ள கர்த்தரை, நம்முடைய நல்லவரை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலே நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். ஆமென். தகுதி இல்லாத நம்மை நித்தமும் நடத்தி தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய அடிமையாக இருப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய அதிசயங்கள் 1000. நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் நாம் அடங்கி நடப்போம். ஆமென். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய தேவன் நித்தமும் நம்மை காக்கிறார். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும், பெரும் பெரும் காரியங்கள் யாவையும் நமக்கு செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு நன்மையாக மாற்றி தீங்குகள் அனைத்தையும் மறைத்து நமக்கு நன்மைகளை தருகிறார். ஆமென். தினம் தினம் நமக்கு உணவு, உடை, இருக்கின்ற இடம் யாவையும் தந்து மகிழ்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நித்தமும் நம்முடைய தேவன் சந்தித்து வழி நடத்துகிறார். ஆமென். அவருடைய நன்மைகளினால் நம்மை நாள்தோறும் நிறைக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்தரித்து துதிப்போம். ஆமென். நாம் கதறி அழும் போதெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைத்து நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வறுமை, தரித்திரம் யாவையும் நீக்கி நம்மை கண்மணி போல காத்து கைவிடாமல் நம்மை நித்தமும் மேய்க்கிறார். ஆமென். நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அனுதினமும் நம்மை வழி நடத்துகிறார். செவ்வையான பாதைகளிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் தியானிப்போம். ஆமென். இந்த நாளிலே நாம் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்வார். கடந்த நாளிலே அநேகர் கடன் பிரச்சனைகளுக்காகவும் அவர்களுடைய தொழில் அமோகமாக நடக்க வேண்டும் என்றும் சுகவினர்கள் சிலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்காக நாம் இந்த காலை வேளையிலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தினமும் இந்த யூடியூப் சேனலில் மகேஸ்வரி ஃபேமிலி யூடியூப் சேனலில் அதிகாலை ஜெபம் நடக்கும். விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சங்கீதம் 113 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். சாரி 112 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கர்த்தருக்குள் எப்படி இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியப்படுகிற மனுஷன் அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். கர்த்தருக்கு இறங்கி தரித்திரருக்கு இறங்கி தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கிற ஒரு மனுஷனும் தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய பார்வையிலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். தன்னுடைய தேவைக்கு போக மீதத்தை பதுக்கி வைக்காதபடி ஏழைகளுக்கு வாரி கொடுக்கிற நல் இருதயம் உள்ள மனுஷனும் கர்த்தரிடத்திலே ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். இவர்களுடைய சந்ததி பூமியில் பலத்து இருக்கும். இப்படிப்பட்டவர்களின் வம்சம் துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர்கள் வீட்டிலே தங்கி இருக்கும். ஆமென். அவர்களுடைய நீதி என்றும் நிலைத்திருக்கும். இப்படிப்பட்ட செம்மையானவர்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தாலும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர்களுடைய நீதியும்
அவர்களை என்றும் காக்கும். ஆமென். கர்த்தருடைய பார்வையிலே நீதி செய்கிற மனுஷனுடைய வாழ்வு காக்கப்படும். அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் கர்த்தரால் பலத்த ஆஸ்திகளையும் பலத்த நீடித்த ஆயுசு நாட்களையும் கொண்டு வாழ்வான். ஆமென். அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் இந்த பூமியில் அசைக்கப்படாதிருப்பான். ஆமென். அவனிடத்திலே கெட்ட செய்திகள் வந்தாலும் துர்ச்செய்திகள் அவனிடத்திலே வந்தாலும் அவன் கலங்காமல் பயப்படாமல் இருப்பான். ஏனென்றால் கர்த்தர் அவனிடத்தில் இருக்கிறார். ஆமென். அவன் பயப்பட அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் திடமனதாய் இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடன் கொடுப்பான், கடன் வாங்காதிருப்பான். ஆமென். அப்படியாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவன்தான் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதப்படுவான். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கமாய் இருப்பவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே அழிந்து போவார்கள். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இப்படி வாழ்ந்தால் அவன் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினால் செழித்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவனை பலத்த ஜாதியாக பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இப்போதும் கூட நாம் கர்த்தரிடத்திலே இந்த நாளிலே நம்மை காத்தபடினாலே, இந்த நாளிலே நம்மை காக்க போறதினாலே நம்முடைய தேவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளின் தேவைகள் அனைத்தையும் நம்முடைய கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்திலே நாம் தலை வணங்கி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்பா பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்து ராக்காலங்களிலே நல்ல அயர்ந்த நித்திரையை கொடுத்தீர். இந்த அதிகாலையிலே எழுந்து எங்களுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியான சிலாக்கியத்தை தந்தீர். எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளை காணாதபடி பூமியிலே அறுப்புண்டு போய்விட்டார்கள். ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை காத்து இந்த நாளிலே எங்களை நீர் காத்து வழி நடத்தி எங்களை ஆண்டவரே ஜீவனோடு காத்து கொண்டதற்காக அந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் அப்படியாய் நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் யாவரையும் நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எந்த ஒரு விபத்துக்களையும் நாங்கள் கேட்காதபடி நீர் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட கர்த்தாவே உம்முடைய கல்வாரி காட்சியை நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் அப்படியாய் உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் யாவரையும் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை இந்த நாள் முழுவதும் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் கரங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீர் இந்த நாளிலே அப்பா ஒவ்வொருவரையும் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விசுவாசித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்திலே விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் நீர் ஊழியத்துக்கென்று பிரயோஜனப்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனை, இந்த நாளிலே திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதவை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாற்றுத்திறனாளிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கூட இருந்து அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் பரத்திலிருந்து சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி வைக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி ஒத்தாசை பண்ணுகிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஒரு மடங்கு உமக்கு செய்தார் என் தேவன் இருமடங்கு ஆசீர்வதிப்பீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு பார்க்கிறோம். ஆவியானவரே, அவர்களை இன்னும் அதிகமாய் கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உதவி செய்யும் கரங்களை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் என் கர்த்தர் நீர் இருமடங்காய் ஆசீர்வதிக்க போறதற்காக உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பன், எங்களை ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே உதவி செய்கிற கரங்களை நீர் இந்த பூமியிலே சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே புத்திமதி கூறும் பொழுதும் பாடம் புகட்டும் பொழுதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய செவி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கவனமாய் கேட்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களுக்கும் தாய் ஆண்டவரே அப்பா அப்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே கவனத்தை செலுத்த பிள்ளைகள் மீது நன்கு ஆண்டவரே கவனம் செலுத்த ஞானம் போதிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற டாக்டர்களையும் நர்ஸுகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே போலீஸ் வீரர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இராணுவ வீரர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தீயணைப்பு படை வீரர்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே அப்பா, ஜனங்களை ஆண்டவரே அப்பா அவர்கள் நிமித்தமா என் தேவன் நீர் காக்கப்பட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் பணி ஆண்டவரே எங்கு நடைபெற்றாலும் என் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அந்த கஷ்டமான பணியிலே அப்பா அவர்களுக்கு லகுவாய் மாற்றி அவர்களுடைய கர்த்தாவே வேலைகளை என் தகப்பன் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே லகுவாய் செய்ய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவன் தாமே தயவாய் மன்னித்து ஆண்டவரே அப்பா எங்கள் தப்பிதங்கள் பிழைகள் எல்லாவற்றையும் என் தகப்பன் மன்னித்து நீர் எங்களுக்கு ஒத்தாசை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பன், இந்த நாளிலே பட்டாசு தொழில் செய்ய போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை கூட இருந்து எந்த விபத்துக்களும் அவர்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, துப்புரவு தொழிலாளர்கள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட உம்முடைய கிருபை இருந்து அவர்கள் சரீரத்திலே எந்த ஒரு வியாதிகளும் வராதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
அப்படியே கர்த்தாவே சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் தொழில் விருத்தி அடைய பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அந்த தொழிலிலே மிகுதி எடுக்கும்படியான கிருபையை நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் சந்தித்து கடன் பிரச்சனையில் இருந்து என் கர்த்தர் மீட்டெடுக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே தப்பித்து கர்த்தாவே ஆண்டவரே நல்ல முறையிலே உம்முடைய நாமத்திலே செழிக்க ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க என் கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பும்படியாக இந்த வேளையிலே நீர் அனுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே ஜனங்களை அப்படிப்பட்ட ஜனங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பின் தகப்பன் அப்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குடிபோதையிலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் சந்தியும். அவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை அதிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தருளும். ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே அந்த ஆண்டவரே குடி போதையிலிருந்து ஆண்டவரே விடுபட முடியாமல் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் மனம் இறங்கி அவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் சிதற அடித்து உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே நீர் கொண்டு வர போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தாவே ஆவியான தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். வியாதிஸ்தர்கள் அனைவரையும் என் கர்த்தர் சுகப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே அங்கங்கு ஆண்டவரே நாடுகளில் நடக்கிறதான சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டளையிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனமாய் கூடி அப்பா அப்படிப்பட்டதான ஆண்டவரே அப்பா சண்டைகள் நடக்கும் நாடுகளுக்கு, யுத்தங்கள் நடக்கும் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அந்த சண்டைகள், சச்சரவுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் சமாதானமாய் மாற்றி போட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாட்டில் ஆண்டவரே அதிகாரிகளிடத்திலே என் தேவன் ஆண்டவர் அவர்களுடைய இருதயங்களிலே அப்பா நீர் பேசும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே கர்ப்பஸ்திரிகளை என் கர்த்தர் ஆசீர்வதித்து சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நீர் அநேக ஜனங்களை ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானமும் புத்தியும் அறிவும் நீதியும் நேர்மையும் இருக்கும்படியான பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர்களுடைய ஆசைகள், கனவுகள், நினைவுகள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, பிள்ளைகளை உம்முடைய ஊழியங்களுக்கென்று பிரயோஜனப்படுத்த போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தீமையான பாதையிலே போகாதபடி என் கர்த்தருடைய நல் வழியிலே நடக்கும்படியான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் அப்படியே தந்து ஆசீர்வதியும். இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே கூடியிருக்கோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே கூடியிருக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் ஆண்டவரை நீர் விடுதலையாக்கி நீர் சமாதானமாக்கி நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தந்து நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தித்து என் கர்த்தர் வழி நடத்தி அவர்களுடைய கர்த்தாவே எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா விடுதலையாக்கி நீர் ஆண்டவர் நடத்த போற உம்முடைய நல்ல கிருபைக்காக இந்த நாளிலே ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்களை நீர் ரட்சிக்க போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த சுற்றங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சியும் உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருந்து ஆண்டவரை நாங்கள் கண்ட மகிமையை அவர்களும் காணும்படியான சிலாக்கியத்தை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.